இன்னைக்கு வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12வது அதிகாரம் இதில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஸ்திரீ சூரியனை தரித்து கொண்டவளாய் அணிந்து கொண்டவளாய் இருக்கிறாள். அவளுக்கு மேலாக நட்சத்திரங்கள் காணப்படுகிறது. பாதங்களுக்கு கீழாய் சந்திரனும் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த ஸ்திரீயை குறித்து, ஸ்திரீ எப்படி இருக்கிறான்? சூரியனை அணிந்து கொண்டவளாக இருக்கிறான். அவள் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 1வது பெரிய அடையாளம் வானத்திலிருந்து காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் அப்படின்னு சொல்லிலாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். இது படமாக போட்டிருக்கோம், பாருங்கள். சரியா? அடுத்து அவள் கர்ப்பவதியாக இருக்கிறான்னு சொல்லி வேதத்தில் வாசிச்சிருக்கோம். அவள் என்ன பண்ணுறா? ஒரு ஆண் பிள்ளையை பெறுகிறாள். அவள் ஆண் பிள்ளை பிறந்தது. இரும்பு கோலால் அரசாலும் படியாக பிள்ளை பிறந்தது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இரும்பு கோலால் அடையாளமாக இந்த வெளிப்படுத்தல் 12:5 வாசிக்கிறோம் இல்லையா? அடுத்து அந்த ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாள். அந்த ஸ்திரீ எங்கே ஓடி போகிறாள்? வனாந்தரத்துக்கு. அந்த ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாள். சரியா? அங்கே வனாந்தரத்துக்கு ஓடி போகிறத பார்க்குறோம். ஸ்ரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாள். அந்த புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஸ்ரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாள். அங்கே ஆயத்தமாக்கப்பட்டிருந்த நாளாலும் அவளை போஷிக்கும்படியாக தேவனால் அருளப்பட்ட பிறகு அவளுக்கு உண்டாயிருந்த வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. அப்போ என்ன ஆகுது? வானத்திலிருந்து ஒரு யுத்தம் உண்டாகுது அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சரியா? அந்த யுத்தம், வானத்திலிருந்து உண்டாகக்கூடிய யுத்தம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த வானத்திலிருந்து ஒரு யுத்தம் உண்டாகுது. அந்த யுத்தம் தான் மிகாவேலுக்கு யுத்தம் உண்டாகுது வானத்திலிருந்து. அதனாலும் வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனுடைய சேர்ந்த தூதர்களும். சரியா? இந்த மிகாவேலும் அவனுடைய சேர்ந்த தூதர்களுக்கும் வலுசற்பத்திற்குடைய யுத்தம் வருது. இதை தான் மிகாவேல் அந்த வலுசற்பத்துக்கு இடையே ஒரு யுத்தம் உண்டாகுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வேத வசனத்தை நல்லா பாருங்கள். சரியா? ஒரு யுத்தம் உண்டாகுது. சரியா? அந்த யுத்தம் உண்டாயிட்டு அந்த யுத்தத்தில் வலுசற்பம் அதை சேர்ந்த வலுசற்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் தோற்கடிக்கப்படுறாங்க. இதில் வலுசற்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் தோற்கடிக்கப்படுறாங்க. சரியா? தோற்கடிக்கப்பட்டு அப்போ என்ன ஆகுதுன்னா, வானத்தில் தோற்கடிக்கப்படுறாங்க. அடுத்து உலகம் அனைத்தையும் மோசம் போக்கும் பிசாசு எனும் சாத்தான் எனும் சொல்லப்படும் பழைய பாம்பாகிய வலுசற்பம் தள்ளப்பட்டது. பழைய பாம்பாகிய வலுசற்பம் பழைய பாம்பாகிய வலுசற்பம் தள்ளப்பட்டது. அது பூமி அப்படின்னு சொல்லி இந்த விதத்தில் வாசிக்கிறோம். சரியா? அந்த சூரியனை அணிந்து கொண்ட ஸ்திரீ காட்டுக்கு போகிறாங்க. சூரியனை அணிந்து கொண்ட ஸ்திரீ பிள்ளை பெறுறாங்க. அந்த பிள்ளை இரும்பு கோலால் அரசாளுகிறான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுறான். அப்புறம் அடுத்து அந்த ஸ்திரீ காட்டுக்கு போகிறாள். அந்த ஸ்திரீ காட்டுக்கு போகும்போது அங்கே யுத்தம் உண்டாகுது. யுத்தம் அங்கே போஷிக்கும்படியாக, அந்த ஸ்திரீயை போஷிக்கும்படியாக ஆட்டில் வைக்கப்படுறாங்க. அப்புறம் யுத்தம் உண்டாகுது. யுத்தத்தில் அந்த வலுசற்பமும் இந்த மிகாவில் யுத்தம் பண்ணுறான். யுத்தத்தில் இந்த பழைய பாம்பாய் வலுசற்பமானது அவருடைய தூதர்களும் தோற்கடிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஓகேவா? நன்றி.